டெக்னிக்கலாக பண்ணால் இன்னும் நம்ம அந்த பேனலில் இருக்க வந்துட்டு யூசேஜை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு அதோடைய எஃபிஷியன்சி 100% எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிசி காம்போ பேக் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். ஆங்கிளில் வச்சோம்னா அது படம். அதுவும் வந்துட்டு சவுத்து கீழவும் தெக்கி பக்கம் கீழே பார்த்தும் வடக்கி பக்கம் கொஞ்சம் தூக்கி இருந்துச்சுன்னா அது வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சியூஎஃப் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜென்ரேஷனும் அதிகமாக இருக்கும். டேயில் வந்துட்டு 10 மணி ஆனாலும் பார்த்தீங்கன்னா லைட் எந்தளவுக்கு ப்ரைட்னஸாக இருக்குது. அதை வச்சு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூப் லைட் கனெக்ஷனுக்கு வந்துடும். டியூப் லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. டியூப் லைட்டும் நல்லாவே உங்களுக்கு வந்து டெய்லியே வந்துட்டு நல்லா ப்ரைட்னஸ் கிடைக்குது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் தாமரையன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டிசி காம்போ பேக் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். இன்னும் சில பேருக்கு என்னென்னா அது வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற டவுட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்ட கொஸ்டின் அதான் அதிகம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். அந்த டெமோ வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டுட்டோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. அது ஈஸியாக வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி எல்லா கஸ்டமருக்கு சொல்கிற மாதிரி தான் நம்மளே 3 அவுட்புட் கொடுத்துருவோம். ப்ளக் எடுத்து நம்ம சொல்லுனா போதும், ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு அதுலேருந்து அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டெக்னிக்கலாக பண்ணால் இன்னும் நம்ம அந்த பேனலில் இருக்க வந்துட்டு யூசேஜை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு அதோடைய எஃபிஷியன்சி 100% எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு காமிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தான் நம்ம வந்துட்டு இப்போ லைவாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா டிசைனாக காம்பேக்டாக மினி ப்ராஜெக்ட், அதாவது மினி காஸ்ட்டில், அதாவது லோ காஸ்ட்டில் நல்ல ஹெவியான ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளுடைய ktksolar நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆஃபீஸ் திண்டுக்கல்ல இருக்குது. நம்மளுடைய நம்பர் வந்துட்டு 8248967090. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த 3 நெயில் போட்டிருக்கோம் தெரியுமா, அதாவது இந்த வீடியோவில் இருக்குல்ல, இதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கிற வீடு. இப்போ நான் அந்த 3 ஆணி அடிச்சிருக்கேன். 3 ஆணி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அடிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு மாடலில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப டேப்பராக இல்லாமல் ஒரு ஆங்கிளில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அந்த ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி மழை பெஞ்சாலும் அது தண்ணி தேங்காது, கீழே உருண்டு ஓடிடும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஜென்ரேஷன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சூரிய ஒளி வந்து அதில் படுற மாதிரி நமக்கு கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் வச்சோம்னா அது படும். அதுவும் வந்துட்டு சவுத்து கீழவும் தெக்கி பக்கம் கீழே பார்த்தும் வடக்கி பக்கம் கொஞ்சம் தூக்கி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி சூரியன் வந்துட்டு படுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சியூஎஃப் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜென்ரேஷனும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டேப்பராக வைக்காம கொஞ்சம் ஆங்கிள் சாய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த ஒயர் வந்துட்டு நம்ம உள்ளே கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு சிங்கிள் இண்டிவிஜுவல் சுவிட்சும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக சுவிட்சும் வந்துடும். ஆமாம், இப்போ வந்துட்டு டியூப்லைட் கனெக்ஷன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டியூப்லைட் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயின் ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலு. இப்போ நம்ம ஹாலில் தான் வந்து 9 வாட்ஸ் டியூப்லைட் போட்டுக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக 2 ஆணி வச்சு அடித்து அது மேலே ஹாலில் சென்டரில் வச்சு டியூப்லைட்டை கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ டியூப்லைட்டோட ஒயரை வந்துட்டு நம்ம மெயின் பாக்ஸ் வரைக்கும் லே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷன்லேயும் 3 மீட்டர் ஒயர் வந்ததுனால நம்ம அந்த பாக்ஸை மட்டும் சென்ட்ரல் பண்ணி வச்சா போதும். கரெக்டாக நம்ம 3 மீட்டர் ஒயர் அந்த பாக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒயருமே போடல, அந்த ஒயரவே நாங்கள் டிசைன் பண்ணி போட்டோம். இப்போ இந்த வீட்டுக்கே தேவையான இலுமினேஷன், அதாவது வந்து லூமினேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம சோலார் சார்ஜின் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு இது மேலே பிளேட்லேருந்து வர வயரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இண்டிகேஷன் சோலார் சார்ஜிங்கிற இண்டிகேஷன் வரும். ப்ளஸ் 3 அவுட்புட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக அந்த எல்இடிஸ் எரியுது. ஆமாம், நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தா தெரியுதா, அதான் வந்துட்டு சோலார் சார்ஜின்னா அது. இப்போ நம்மளுக்கு வெயில், ஸோ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் 3 அவுட்புட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிட்டோம். மெயின் பக்கத்தில் வந்துட்டு
ஒரு சுவிட்ச் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இது வந்துட்டு மெயின் ரூமு. இப்போ மெயின் ரூமில் இருக்க பல்பை பார்ப்போம் எந்த அளவுக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ நம்ம டே டைம் தான். டே டயத்துலேயே உங்களுக்கு நல்லாவே பிரைட்னஸ் எரியும். நல்லாவே அதோடைய ஃபீல் நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஆன் பண்ணிட்டோம். டே டைம் தான். இப்போ மணி டேயில் வந்துட்டு 10 மணி ஆனாலும் பார்த்தீங்கன்னா லைட் எந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது. அது இல்லாமல் 7 வாட்ஸ் பல்பு தான், எல்இடி பல்பு. ப்ளஸ் வந்துட்டு இப்போ நம்ம டியூப் லைட்டை செக் பண்ணிடலாம். டியூப் லைட்டும் ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஆமாம், இதுக்கும் சுவிட்ச் இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூப் லைட் கனெக்ஷனுக்கு வந்துடும். டியூப் லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. டியூப் லைட்டும் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு டெய்லியே வந்துட்டு நல்லா பிரைட்னஸ் கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். நல்லாவே பேக்கப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கிச்சனுக்கு வந்துடலாம். கிச்சனில் வந்துட்டு அந்த ஒரு பல்ப் போட்டிருந்தோம்னா எல்இடி பல்ப்ஸ், அதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியுதா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சிஸ்டம் கம்மியான லோ பட்ஜெட்டில் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி கேடிகே சோலார் திண்டுக்கல்ல இருக்குது. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நம்பர் 8248967090.